ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உடச்ச கோதுமையும் பச்சை பயிரும் வச்சு ஒரு சூப்பரான கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 1 கப் உடச்ச கோதுமையும் 1/2 கப் பச்சை பயிரும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை போட்டுக்கணும். கூடவே கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம், தேவைக்கு உப்பு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு உடச்ச கோதுமைக்கு 5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் போட்டுக்கங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சு, ஆவியும் அடங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம என்ன சேர்த்துக்கணுன்னா, தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சி அதையும் இதில் ஊற்றிக்கணும். ஊற்றி கலந்து விட்டீங்கன்னா நம்மளோட கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தேங்காய் துவையலும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.